இப்போ நீங்க தெரிய வேண்டியது வந்து என்னன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அண்ட் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட். ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இப்போ வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 3.35%. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் 5.15%. ஸோ இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் இஸ் மோர் ஆர் லெஸ் காமன் டு மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட். ஏன் அந்த ரெண்டே நான் வந்து சேர்த்து எழுதியிருக்கேன்னு நான் வந்து சொல்றேன். எம்எஸ்எஃப்க்கு more or less similar to MSF. MSF concept தான் இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட். MS அதாவது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டும் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி கிட்டத்தட்ட கான்செப்ட் வந்து சேம் தான். என்னங்கறத நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ரெப்போ ரேட் நமக்கு வந்து என்ன தெரியும்? the rate at which RBI lends money to scheduled commercial banks அல்லது அவங்க கீழ இருக்கக்கூடிய banks. ஓகேவா? அதுதான் வந்து ரெப்போ ரேட். இப்போ அப்படியே உல்டாவா போடுங்க. the rate at which reverse repo na rate at which banks lend money to RBI. அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். RBI இதுக்கு முன்னாடி வந்து பேங்க்குக்கு வந்து என்ன பண்ணாங்க? கடன் கொடுத்தாங்க. ஸோ அது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்? அது வந்து ரெப்போ ரேட். இப்போ பேங்க் வந்து என்ன பண்ணலாம்? RBIக்கு கடன் கொடுக்கலாம். அது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்? ரேட் at which banks lend money to RBI. RBI கடன் கொடுக்கலாம். அது என்ன ரேட்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். பட் ஆனால் நீங்க பாருங்க எப்பவுமே ரெப்போ ரேட்டை விட ரிவர்ஸ் ரெப்போ ரேட் குறைவா தான் இருக்கு. ரெப்போ ரேட் எவ்வளவு இருந்துச்சு? 5.40% இருந்துச்சு. பட் ஆனால் ரிவர்ஸ் ரெப்போ பாருங்க எவ்வளவு? 3.35% தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டே இருக்கு. அதை விட எப்பவுமே குறைவா தான் இருக்கு. ஏன்னா RBI வந்து ஒரு டாப் பேங்க் இல்லையா? இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு என்டிட்டி. என்கிட்ட இருந்து நீ கடன் வாங்கினா நான் வந்து என்ன பண்ணுவேன்? உனக்கு நான் அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவேன். அதே டைம்ல வான்ட் இருந்து நான் கடன் வாங்கினா குறைவான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உனக்கு கொடுப்பேன். ஏன்னா ஒரு டாப் பேங்க் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க் எல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு என்டிட்டி நான் தான் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி தான். சரி, இதே மாதிரி தான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்டும் வேற ஒன்றும் கிடையாது. the rate at which banks lend money to RBI தான். அதுவும் சேம் தான். எப்படி மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் நம்ம பார்த்தோமா அதே மாதிரி தான் இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்டும் மோர் ஆர் லெஸ் சேம் தான். ஸ்டாண்டிங் டெபாசிட் இங்க மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் வந்து என்னது? ரேட் at which RBI lends money to bank. அதுவும் RBI lend money to bank தான். பட் ஆனா ஓவர் நெட் borrowing கரெக்ட்டா? இங்கே அதே மாதிரி பாருங்க. rate at which banks lend money to RBI. பேங்க்ஸ் வந்து RBIக்கு ஓவர் நைட்ல பேங்க்கும் வந்து என்ன பண்ணுவாங்க? லெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்னது? ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட், ஓவர் நைட் borrowing. பட் ஆனா சார் RBI அந்த அளவுக்கு காசு இல்லாம ஓவர் நைட்ல இவங்க கடன் வாங்குற சூழ்நிலை வருமா? வராது. பட் கான்செப்ட் வந்து என்னன்னா பேங்க் கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவா சில டைம் வந்து நிறைய ஃபண்ட் இருக்கும். அந்த ஃபண்ட் அவங்க சும்மா வைக்கிறது அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஓவர் நைட்ல வந்து RBI கிட்ட கொஞ்சம் வந்து கடன் கொடுத்துட்டு அதுல அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா அவங்க அதிகமா அவங்க இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை கொஞ்சம் வந்து RBI கிட்ட ஒரு நைட் வந்து பார்க் பண்ணிக்கிட்டு அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏர்ன் பண்ணலாம். RBIக்கு எப்பவுமே ஷார்டேஜ் வந்து வராது. ஓகேவா? பட் இந்த கான்செப்ட் வந்து எப்படின்னா ஓவர் நைட்ல RBI வந்து என்ன பண்ணலாம்? பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கலாம். அது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்? ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட். ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து ஒன்லி ஃபார் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்டும் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் தான், ஓவர் நைட் borrowings தான். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல யூசுவலா நம்ம தெரியும் எல்லா பேங்க்ஸும் RBI கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? நமக்கு வந்து பேங்க்கு RBIக்கு வந்து கடன் கொடுக்கலாம். ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் மூலமா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் மட்டும் தான் RBIக்கு கடன் கொடுக்க முடியும். சரி, இங்க ரிவர்ஸ் ரெப்போ ரேட் நம்ம தெரியும். அதாவது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல பேங்க் வந்து RBIக்கு காசு வந்து லெண்ட் பண்றாங்கன்னா RBI வந்து என்ன கொடுக்கணும்? கொலாட்ரல் கொடுக்கணும், செக்யூரிட்டிஸ் கொடுக்கணும், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுக்கணும். பட் ஆனா ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்ல ஒரு பேங்க் வந்து RBIக்கு கடன் கொடுக்கறாங்கன்னா கொலாட்ரல் கொடுக்க தேவையில்லை. ஏன் கொடுக்க தேவையில்லைன்னு பாருங்க. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க? 5.15%. எப்பவுமே ரெப்போ ரேட் வந்து 5.40% இருக்கா? அதுல இருந்து பிளஸ் 0.25% தான் வந்து என்னது? 5.65% தான் வந்து என்னது நமக்கு MSF. அதே மாதிரி ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் வந்து எவ்வளவு இருக்கும்னா எப்பவுமே 0.25%. அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் MSF வந்து அதிகமா இருக்கும் ரெப்போ ரேட்டை விட. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் வந்து ரெப்போ ரேட்டை விட 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்கும்னா குறைவா இருக்கும். அதான் கான்செப்ட். அப்படி பாருங்க 5.15%. 5.40% இருந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட். MSF வந்து அதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் அதிகமா தான் இருக்கும். எப்பவுமே வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் வந்து -0.25%. அப்ப எவ்வளவு பாருங்க? 5.15% தான் இருக்கும். ஆக்சுவலா இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்ங்கற கான்செப்டே வந்து இந்த வருஷம் ஏப்ரல் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஏப்ரல் 8 தான் வந்து கொண்டு வராங்க. ஏன்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் நைட் borrowing வந்து பேங்க்ஸ் வந்து நீங்க RBI கிட்ட இருந்து கடன் வாங்குறதுக்கு ஒரு RBI வந்து அந்த ஒரு கான்செப்ட் வந்து வச்சிருக்கீங்க. சப்போஸ் வந்து
ஆர்பிஐயும் ஒரு பேங்க் கிட்ட இருந்து ஓவர் நைட்ல கடன் வாங்கணும்னா அதுக்கும் ஒரு ஃபெசிலிட்டி ரேட் வந்து வேணும்ல. அதுக்காக ஆர்பிஐ கொண்டு வந்தது தான் இந்த தடவை வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட். டெபாசிட் பண்ணுங்க, உங்ககிட்ட அதிகமா ஃபண்ட்ஸ் இருக்குதா, ஓவர் நைட்ல என்கிட்ட டெபாசிட் பண்ணிக்கோங்க. டெபாசிட் பண்ணிட்டு அடுத்து வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து earn பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஒரு லாபம் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிதான் வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் வந்து இந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் அண்ட் மார்ஜின் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டோட கான்செப்ட் சேம் தான். பட் ஆனால் லெண்ட் பண்றது வேற வேற. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் வந்து பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கடன் வந்து கொடுப்பாங்க. ஆர்பிஐக்கு கடன் கொடுப்பாங்க. பட் ஆனா எந்த கொலாட்ரலும் ஆர்பிஐ கொடுக்க மாட்டாங்க பேங்க்ஸுக்கு. ஏன்னா நான் வந்து கொலாட்ரல் எதுவுமே கொடுக்கல, நீ எனக்கு கடன் கொடுக்கறது நான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் வந்து கொடுக்குறேன்ல. ஆர்பிஐ வந்து அதான் சொல்றாங்க, உன்கிட்ட இருக்கக்கூடிய டெபாசிட்டுக்கு நீ ஒரு நைட் என்கிட்ட டெபாசிட் பண்றனால, டெபாசிட் பண்ணி வைக்கிறனால அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறேன், அதனால நான் உனக்கு என்ன செய்ய முடியாது, கொலாட்ரல் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதான். பட் ஆனா எம்எஸ்எஃப்ல வந்து என்னன்னா, எம்எஸ்எஃப்ல என்ன கான்செப்ட், அங்க வந்து என்ன வரும், எம்எஸ்எஃப்ல உங்களுக்கு வந்து என்ன கான்செப்ட் வந்து வரும், கொலாட்ரல் கொடுக்கணும். ஏன்னா இங்க ரெண்டுமே வந்து என்னன்னா ஆர்பிஐ உடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான், ஆர்பிஐ உடைய நலனுக்கு தான் அவங்க வந்து பாக்குறாங்க. ஆர்பிஐ வந்து என்னன்னா, சரி ரைட்டுப்பா, நான் வந்து ஓவர் நைட்ல நான் வந்து என்ன பண்றேன், உனக்கு நான் கடன் கொடுக்குறேன், ஓவர் நைட்ல நான் உனக்கு வந்து கடன் கொடுக்குறேன். சரி, அதுக்கு வந்து நீ என்ன பண்ணணும், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக தானே கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதுக்கு நீ வந்து அதிகமாக தானே கொடுக்கணும். ஸோ அதுதான். பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுக்கும்போது இங்க வந்து என்ன தேவை, நீ மார்ஜின் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்ல நீ வந்து கொலாட்ரல் வந்து நீ எனக்கு கொடுக்கணும். பட் ஆனால் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்ல வந்து என்ன தேவையில்ல, கொலாட்ரல் கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த ஒரு வித்தியாசம் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ரெண்டுமே பேங்க் வந்து ஆர்பிஐக்கு கடன் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட். எல்லா பேங்க்கும் ஆர்பிஐ உடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல ஆர்பிஐக்கு வந்து கடன் கொடுக்கலாம். பட் ஆனால் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்ல ஓவர் நைட்ல ஒரு பேங்க் வந்து ஆர்பிஐக்கு கடன் கொடுக்கணும், அல்லது ஓவர் நைட்ல ஆர்பிஐ வந்து ஒரு பேங்க் வந்து கடன் வாங்கணும்னா அது வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்காக தான் இருக்கணும். ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல வந்து எப்பவுமே வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணணும், அவங்க கீழே இருக்கக்கூடிய பேங்க்ல இருந்து கடன் வாங்கினா செக்யூரிட்டிஸ் கொடுக்கணும். பட் ஆனால் இங்கே என்ன தேவையில்ல, செக்யூரிட்டிஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் நான் உனக்கு கொடுக்குறேன், அப்புறம் எதுக்கு நான் உனக்கு செக்யூரிட்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. பாருங்க, ரிவர்ஸ் ரெப்போவோட ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ பாருங்க, 5.15% வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் ரிவர்ஸ் ரெப்போ அண்ட் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட். அதனால தான் இந்த ரெண்டையும் நான் வந்து சேமா எழுதியிருந்தேன்.